மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் வந்து மன்னார்குடிங்கிற ஊர், அது தமிழ்நாட்டில் இருக்குது. இது வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு வைணவ கோயில். இங்கே வந்து இந்த ராஜகோபால சுவாமிகள் வந்து கிருஷ்ணருடைய அப்படியே வடிவமாக கருதப்படுகிறார். இந்த கோயில் 23 ஏக்கர், அதாவது 93,000 சதுர மீட்டர் பரப்பளவில் இருக்குது. குருவாயூரையும் இதையும் சேர்த்து தட்சிண துவாரகை அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதாவது தெற்கு துவாரகா அப்படின்னு ஹிந்து மக்கள்லாம் இதை சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அந்த ராஜகோபால சுவாமிகளுடைய அந்த உருவத்தோடைய உயரம் வந்து ஒரு 12 அடி இருக்குது. இந்த ராஜகோபுரம் இருக்கு இல்லையா, அதனுடைய உயரம் வந்து 154 அடி. இங்கே இப்போ தானே நம்ம மழைநீர் சேகரிப்புலாம் பற்றி சொல்கிறோம். இந்த ஆலயத்துடைய நுழைவாயிலேயே ஒரு மழைநீர் சேகரிக்கிறதுக்காக ஒரு பெரிய தொட்டி வச்சுருக்காங்க. இந்த கோயிலுடைய உள்ளார பார்த்திங்கன்னா மொத்தமாக 16 கோபுரம் இருக்குது. பிரகாரத்தில் உள்ளார 7 தூண் இருக்குது, 24 சன்னதிகள் இருக்குது, 7 மண்டபங்கள் இருக்குது. மொத்தமாக புனித தீர்த்தங்கள் வந்து 9 இருக்குது, கோயிலோட குளத்தையும் சேர்த்து. இங்கே இருக்கிற அந்த உற்சவருடைய சிலை, அதாவது உற்சவருடைய சிலைங்கிறது வெளியில் அந்த திருவிழா நேரங்களில் வெளியில் ஊர்வலமாக ஏற்றப்படுறது தான் உற்சவர் சிலைன்னு சொல்லுவோம். அந்த உற்சவர் சிலை வந்து சோழர் காலத்தை சேர்ந்தது. இது வந்து வெண்கல சிலை. இங்கே உள்ள குளம் இருக்குல்ல, பெரிய குளம், 1158 அடி நீளம், 837 அடி அகலம். இந்த குளத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஹரித்ராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற இறைவனுடைய பேர் வந்து ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, இறைவி வந்து செங்கால தாயார். இங்கே இருக்கிற தல தீர்த்தம் நிறைய இருக்குது. ஹரித்ரா நதி தீர்த்தம், துர்வாச தீர்த்தம், திருப்பார்கடல், கோபிகா தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம். இந்த மன்னார்குடியில் நிறைய கல்வெட்டுகள்லாம் பார்க்குறாங்க. அதில் இந்த ஊரோட பேர் என்ன இருக்குன்னா ராசாதி ராச விண்ணகர். அதாவது இங்கே ராசாதிராசன் அப்படிங்கிற அந்த சோழ பேரரசன் தான் இதை வந்து ஏற்படுத்தியிருப்பான்னு ஒரு செய்தி இருக்குது. முதல் குலோத்துங்க சோழன் காலத்திலேயே இதுக்கு வந்து வண்டு வராபதி ஆழ்வார் அப்படின்னு அந்த சாமியை சொல்கிறாங்க. இங்கே வந்து எல்லா வேதங்களையும் கற்றுத்தேர்ந்த பெரிய பெரிய அறிஞர்களாக இருந்ததால் ராஜாதி ராஜ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் இங்கே நிறைய செண்பக மரங்கள்லாம் அடர்ந்துருந்துருக்கு. அதனால் இதை செண்பகாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க.